பாரிஜாதம் சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். இசை வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த இசைக்கு சுபத்ரா தான் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொண்டு போய் கொடுக்கறது மட்டும் இல்லை, ஊட்டியும் விடுறாங்க. அதை பார்த்து இசை ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு அப்புறம் இப்போ தான் நீங்கள் எனக்கு ஊட்டி விட்றீங்க, இதை நான் மறக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு கண் கலங்கி பேச, நீ இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்க அப்படின்ட்டும், அந்த இடத்துல நான் இருந்திருந்தா கூட இந்த விஷயத்த பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. என் பையன் அசோக்கோட உயிரை காப்பாற்றிருக்க, அதில் உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது, இந்த குடும்பத்தை உன்னுடைய குடும்பமாக நீ நினைக்கிற, இது கூட பண்ணலன்னா எப்படி அப்படின்னு சொல்லி இங்கே இசைக்கு சாப்பாடு ஊட்டி ஓட்டுறாங்க. என்னடா சந்தோஷமாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா அடுத்த ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வராங்க. வர்ஷினி செக்கப்புக்காக இங்கே ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. போன இடத்துல இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணி ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போன இடத்துல வர்ஷினி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லை, அந்த ரிப்போர்ட்டை சுபத்ரா கிட்ட கொடுத்து வர்ஷினி கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் செம ஷாக்கிங்கில் இருக்காங்க. வர்ஷினியுடைய அம்மா ருக்மணி வர்ஷினியை அட்டி வெளுத்து வாங்குறாங்க. இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நல்லா போகுதுன்னு சந்தோஷப்படும் போது, இன்னொரு பக்கம் இந்த ட்விஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இனி இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு வரும்போது, ஸோ இசை தான் இதுக்கெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்தா அப்படின்ற மாதிரி பழி விலக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் ராகவ் தான் தெரிஞ்சதுன்னா, ஸோ ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.